அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான ஜனவரி மாதம் 2ஆம் தேதி புத்திக்கு காரகனான புதன் பகவான் விருச்சக ராசியிலிருந்து குருவினுடைய ஆட்சி வீடான தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த பெயர்ச்சியின் காரணமாக மேசராசினியர்கள் திடீர் கோடீஸ்வரராகும் யோகம் நிறைந்த ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும், கன்னி ராசியில் கேதுவும், தனுசு ராசியில் சூரியனும் புதனும், கும்பராசியில் சுக்கிரனும் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியான செவ்வாய் கடகத்தில் நீச்சம் என்பது இந்த ராசி நேயர்களான உங்களுக்கு எதிர்பாராத சில நன்மைகளை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு இருப்பதால தனம், வாக்கு, குடும்பம் இவை மூன்றும் சிறப்பாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு குரு அஷ்டம ராசியை பார்ப்பதால் கஷ்டங்கள் குறையுங்க. சுக்கிரனை பார்ப்பதால மனதில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் என கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்பட்டு வந்தாலும் அவை உடனே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. உங்களுடைய பண தேவையை இத்தருணங்கள்ல குரு பகவான் பார்த்து கொள்வதால் இந்த தருணம் முழுவதுமே வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. அதே போல் சுக்கிரனும் உங்களுக்கு உதவிகரமாக சஞ்சரிப்பது பல நன்மைகள் ஏற்பட இருக்கிறத சுட்டி காட்டுதுங்க. அதே போல மேசராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த வீண் செலவுகள் என்பது கட்டுக்கடங்கியே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டகத்தில் நிலை கொண்டுள்ள செவ்வாயினுடைய நிலையினால உடல் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்ளாமல் இருப்பதும், வெயில் நேரங்களில் வெளியில் செல்வதையும் தவிர்ப்பது மிக மிக அவசியங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு இருப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. இல்லைன்னா தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த புதன் பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் தகவல் தொழில்நுட்ப துறையில் வேலை பார்த்து வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக எடுத்த காரியங்கள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், பண விரயங்கள், அலைச்சல்கள் நீங்கி பல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் வெளியூர் பயணங்கள் அசதியை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆதாயம் என்பது இத்தருணங்கள்ல கிடைத்துவிடும் என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவான் ஆட்சி புரிவதால நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் அனைவருடைய ஒத்துழைப்பும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகளினுடைய அடிப்படையில் சிறு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் சில சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றமும் கூடுதல் சலுகைகளும் கிடைக்க இருக்குது. அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இப்போது அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. தற்காலிக பணியாளர்கள் தங்களுடைய பதவிகள்ல நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க. அதே போல் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும்
அதே போல மேசராசினியர்கள் புதிய வேலைக்கு முயற்சித்து வருபவர்களுக்கு மனதிற்கு உகந்த நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சியால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வர்த்தகத்துறையை தங்கள் பிடியில் வைத்துக் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்வதால் லாபகரமான ஒரு தருணமாக தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. உற்பத்தியை சற்று உயர்த்தி கொள்ளலாங்க. விற்பனையை அதிகரிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய விற்பனை நிலையங்கள், கிளைகள் ஆகியவற்றை திறப்பதற்கு கிரக நிலைகள் சாதகமாக சஞ்சரிக்குது. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் உதவியும் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. வெளிநாடுகளில் உள்ள பிரபல தொழில் நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ஒரு சிலருக்கு வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. அதே போல முதலீடு சம்பந்தமான விஷயங்களில் மேற்கொள்ளக்கூடிய மேசராசினியர்கள் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது. மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த புதன் பயிற்சியால் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்கள்ல வாய்ப்புகள் வருமானமும் அதிகரிக்க இருக்கு. மக்களிடையே செல்வாக்கு உயருங்க. திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு மிகவும் அனுகூலமான ஒரு தருணமாக தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் அவ்வளவு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. அதன் பிறகு நிலைமை சற்று மாறிவிடுதுங்க. அதனால் முதல் 2 வாரங்கள்ல எந்தவித பிரச்சனையும் செல்வாக்கும் நீடிக்குங்க. அதே போல் இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அதே போல மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த புதன் பெயர்ச்சியால் திடீர் கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறைக்கு தொடர்புள்ள கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாங்க. இதனால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. பாடங்கள்ல மனம் உற்சாகத்தோடு ஈடுபடுங்க. அதே போல பாடங்கள்ல மனதை முழுமையாக செலுத்த இயலாதபடி இருந்த குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவே அமையிருக்கு. மேசராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பாராது பெய்யும் மழையினால் பயிர்கள் சிறிது பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உள்ளதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகுங்க. மருத்துவருடைய உதவியை நாட வேண்டி இருக்கும். அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் ஓரளவே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. குடும்ப பொறுப்பு ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு கவலை அளிக்கும் பிரச்சனை எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. இருந்தாலும் சிறு சிறு குடும்ப பிரச்சனைகள் மன நிம்மதியை பாதிக்கும். குறிப்பா மேசராசினியர்கள் இந்த புதன் பெயர்ச்சியால் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து அவர் 8ஆம் பார்வையாக சனியை பார்ப்பது அவ்வளவு நல்லதல்லங்க. 2வதாக ராசிநாதனை நீச்சம் அடைந்திருப்பதால் உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையுங்க. மற்றவர்களிடம் வேலைகளை ஒப்படைத்தால் அவைகள் பூர்த்தியாகாது. தாமதம் ஏற்படும். மனசங்கடம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் கவனம் அதிகம் தேவை என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. மேசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சாற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.